நான் கர்த்தரை தேடுகிறது எப்படி? கர்த்தரை நான் தேடனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்குமா? என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்குமா? என் வாழ்க்கையில தடைப்பட்ட நன்மை நான் பெற முடியுமா? நான் கர்த்தரை தேடிக்கொண்டுதானே இருக்கேன். வாரம் வாரம் சபைக்கு போறது அது தேடுதல் தானே. உன்ன எப்படி கர்த்தரை தேடணும் எனக்கு தெரியல சொல்லுங்க என்று அநேகர் மனதில் ஒரு குழப்பம். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் அது குறித்துதான் பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடுங்கள் நிச்சயமாகவே விடுவிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்னது? கர்த்தரை தேடுங்கள் நிச்சயமாகவே விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ல. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்திற்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு நம்ம கர்த்தரை நம்ம தேடும் போது நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம்? நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடணும். முதலாவது நம்ம கர்த்தரை தேடுகிறது இல்ல, போனை தேடுகிறோம், டிவியை தேடுகிறோம், உறவினர்களை தேடுகிறோம், நண்பர்களை தேடுகிறோம். அல்லேலூயா. சினிமாவை தேடுகிறோம், உலகத்தின் காரியத்திற்கு நம்ம தேடுகிறோம். ஆனா நம்மளை உருவாக்கின தேவனை நம்ம தேடவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில நீ கர்த்தரை தேடி ஓடும் போது, கர்த்தரை தேடி தேடி நீ துதிக்கும் போது, ஆனா நிச்சயமாகவே நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை இன்னைக்கு விடுதலை பெற்ற வாழ்க்கை, ஆசீர்வாதம் பெற்ற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நிச்சயமாக நீ கர்த்தரை தேடுவாய் என்றால், கர்த்தரை நீ பிடித்துக் கொள்வாய் என்றால், உன் வாழ்க்கை வெறுமை இல்லை, உன் வாழ்க்கை உடைந்த பாத்திரம் இல்லை, உடைந்த பாத்திரம் வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை இன்னிலிருந்து உன் வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கையா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உன் பச்சையத்துல அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீ கர்த்தரை தேடுங்கள், நிச்சயமாகவே கர்த்தரை நீங்க கண்டறிவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதலாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து விட்டா மனிதர்களை தேடுகிறோம். எதற்கு மனிதர்களை தேடுகிறோம்? கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், நிச்சயமாக உங்க வாழ்க்கை விடுதலை பெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை நம்ம எவ்வளவு தேடுகிறோமோ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், விடுதலை பெறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தரை தேடுவாய் என்றால், கர்த்தரை நீ தேடி ஓடுவாய் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும்
நாடுங்கள், அவர் சத்தியத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நம்ம நாடணுமா? அல்லேலூயா. என்ன பண்ணுமா? நாடுங்கள். கர்த்தர் வல்லமையை ஃபர்ஸ்ட் நம்ம பெறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றுட்டோம் என்றால் நிச்சயமாகவே உன்னை எந்த பிரச்சனையும் அணுகாது, எந்த சத்துருவும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேடி ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி தேடுகிறோம்? தேடுறதே இல்லை. கர்த்தருக்கு டைம் செலவு பண்றது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு டைம் செலவு பண்றது இல்ல, உலகத்தின் காரியத்திற்கு நம்ம டைம் செலவு பண்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. போனுக்கு டைம் செலவு பண்றோம், டிவிக்கு, அனைத்து காரியத்திற்கு நம்ம டைம் செலவு பண்றோம். ஆனா கர்த்தருக்கு டைம் செலவு பண்றது இல்ல, கர்த்தரை தேடுகிறது இல்ல. வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. நம்ம தேடுகிறோமா? இல்ல. ஒரு 5 நிமிஷம் ஜாம் பண்ணனால நம்ம அழுகுறோம். 1 மணி நேரம் எப்படி தேடுவோம்? கர்த்தரை தேடுறதில்ல. நீ தேடாதனால்தான் உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, உன் வாழ்க்கை கண்ணீரா இருக்கிறது, சமாதானம் இல்லை. நீ இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தரை நீ தேடுவாய் என்றால், கர்த்தரை தேடி தேடி ஓடுவாய் என்றால், நிச்சயமாகவே உன் வாழ்க்கை வெறுமையின் வாழ்க்கை இல்ல, ஆசீர்வாத வாழ்க்கை. நிச்சயமாகவே இந்த மாதம் நீ தடைப்பெற்ற நன்மைகளை, தடைப்பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த நாள் கர்த்தர் உனக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வல்லமையை நம்ம பெறணும். கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றுடனா சத்ருவும் எந்த பிரச்சனையும் எந்த காரியமும் உன்னை தொட முடியாது. உனக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பலாம், எத்தனையோ காரியங்கள் எழும்பலாம், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருடைய வல்லமை நீ பெற்றுட்டனா எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. கர்த்தருடைய வல்லமை எப்படி பெறுகிறது? ஜெபிக்கணும். ஜெபிச்சு கர்த்தரிடத்துல அந்த வரம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க நிச்சயமாகவே நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிச்சு அந்த வரத்தை நீங்க பெற்றுக்கொள்வா என்றால், நிச்சயமாக வல்லமையை பெறுவா என்றால், நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் உன்னை வைத்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 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 தேடுங்கள் கர்த்தரை. ஒரு நாளை தேடிக்கொண்டே இருக்கணும், ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். இன்னிலிருந்து முடிவு எடுங்க, ஆண்டவரே நான் உன்னை 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், அப்படியே நாளைக்கு 20 நிமிஷம், அப்படியே 30 நிமிஷம், 40 நிமிஷம், அப்படியே 1 hour, அப்படியே 2 hour, அப்படியே ஜெபிங்க, தேடுங்க. நீ கர்த்தரை எவ்வளவு தேடுகிறியோ வெட்கப்பட்டு போக மாட்ட, அசிங்கப்பட்டு போக மாட்ட, ஆசீர்வாதம் தான் பெறுவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. அல்லேலூயா. உன்னன் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள். என்ன சொல்லுகிறாரு? என் முகத்தை தேடுங்கள், உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, நீ சொன்னீரே என் முகத்தை தேடுங்கன்னு. அல்லேலூயா. நீ சொன்னீரே என் முகத்தை தேடுங்க, நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என்னை தேடுங்க, நிச்சயமாக நான் உங்ககிட்ட பேசுவேன், உங்க பச்சையத்துல வருவேன் என்று சங்கீதக்காரன் ஆண்டவர் சங்கீதக்காரர்கிட்ட சொல்லுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது, என்னை தேடுங்கள்,
மூன்றாவதும் சொல்லுகிறார், தேடுங்கள் என்னை. அல்லேலூயா. நம்ம தேடுகிறோமா? இல்ல. இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவனை தேடுங்கள். உங்க வாழ்க்கை இன்னைக்கு நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறப்போகிறது. விடுதலையின் வாழ்க்கையா மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜபத்தை முடித்து விடுவோம். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா? யாருடைய ராஜ்யத்தை? தேவனுடைய ராஜ்யத்தை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடல. அல்லேலூயா. கர்த்தரை தேடல, வேற எதையோ தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொண்ணு அந்த சைடு வந்து நின்றுட்டாலே போதும், பஸ் ஸ்டாப் ஆண்டு பசங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே கண்ணு அதே சைடு தான் போகும். அல்லேலூயா. அந்த பொண்ணு பேர் விசுவாசிங்க, கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவன் இன்னைக்கு வெட்கப்பட்டு போவதில்ல, எல்லாம் கூட கூட கொடுக்க போகிறார். வசனம் சொல்கிறது, முதலாவது என் ராஜ்யத்தை தேடுங்கள், என்னுடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை நீங்க எத்தனை நாள் தேடி தேடி ஓடுகிறீர்களோ, தேடி தேடி அவர் பாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு எல்லா தடைப்பட்ட வல்லமை, ஆசீர்வாதம், காரியம், நன்மைகள் எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாகவே உனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தபடியே கர்த்தரை தேடுங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நான் தேட எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. உம்மை நான் தேடணும், உம்மை நான் துதிக்கணும், உம்மை நான் இன்னும் அதிகமா போற்றணும். கேளுங்க, 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 கேளுங்க. அப்பா, அப்பா, நான் உம்மை தேட எனக்கு கிருபை தாங்க. அப்பா, அதிகாலை நேரத்துல உம்மை தேட அப்பா எனக்கு கிருபை தாங்க. அப்பா, உமக்கு மாற்ற நான் டைம் செலவு பண்ண எனக்கு கிருபை தாங்க. அப்பா, அப்பா, என்னை நோக்கி பாருங்க. அப்பா, உம்மை தேடாதபடி, உம்மோடு பேசாதபடி எந்தெந்த சத்துருகள் தடை செய்கிறானோ எல்லா சத்துருகளை இயேசுவின் நாமத்துல நிரமணமாக்குகிறோம்பா. நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் எத்தனை பேர் கேட்கிறார்களோ, அப்பா நான் உண்மை தேடணும், எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா என்னால தேட முடியல, சத்ருவான என்னை தடை செய்கிறான். எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க, சகோதரன் சகோதரிமார்கள் கேட்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். நிச்சயமாகவே நீ கர்த்தரை தேடுவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவேன். எங்கள் தேடுங்கள், என்னை தேடுங்கள், நிச்சயமாக விடு உண்டு. என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், நிச்சயமாக முடிவு உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாகவே நீ கர்த்தரை தேடுவாய் என்றால் உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. இன்னைக்கு கர்த்தரை தேடு, நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்ம அநேகர் மேல பார்க்கிற அநேகர் மேல சூழ்ந்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.
மறக்காம இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். விடுதலை பிரேயர்ல நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில்.